Good morning to everyone. Today topic is consistency of system of linear equations solved by rank method. In previous class we learned to the system of linear equations solved by matrix inversion method. Second one is grammar rule method. Third one is Gauss elimination method. ஸோ இது வரைக்கும் 3 மெத்தட் பார்த்துருப்போம். இப்போ 4th மெத்தட் இஸ் ரேங்க் மெத்தட். ஒரு லீனியர் ஈக்குவேஷனை ரேங்க் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் கன்சிஸ்டன்சி அப்படின்னுடைய மீனிங்கை பார்ப்போம். ஸோ இன் 3 எக்ஸாம்பிள் ஐ கிவ். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 2 linear equation. We solve elimination method or cross multiply any one method we solve, we get answer 3, 1. Second question is 3x plus 2y equal to 5, 6x plus 4y equal to 10. So the equation 2 common table is 2. So divided by 2 we get the same first equation. Equation 2 2 டேபிளாக டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷனே சேம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் செகண்ட் ஈக்குவேஷன் 4x plus y equal to 6, 8x plus 2y equal to 18. ஈக்குவேஷன் 2 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குங்க, 4x plus y equal to 9. ஸோ இதையும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. நம்ம 10th படித்தது எல்லாமே ஒன்லி இது மட்டும் தான் பார்த்துருப்போம். தட் இஸ் யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் நீங்கள் கிவன் கொஸ்டினை சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்போம். ஸோ சொல்யூஷனே 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்றா யூனிக், கிவன் கொஸ்டினை சால்வ் பண்ணால் இந்த x, y ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் கிடைக்கிறதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். மோர் தென் ஒன் சொல்யூஷன், நிறைய சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு பேர் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். சொல்யூஷனே இருக்காது, ஃபைன் பண்ண முடியாது. இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 8y + 2y கிடைக்கும். வேரியபிள் எல்லாமே கேன்சல் ஆகிடும், பட் கான்ஸ்டன்ட் மட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா நோ சொல்யூஷனில் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷனும் சேமாக தான் இருக்கும். அது எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமர் ரூல் அண்ட் என்ன பண்ணலாம், இன்வர்ஷன் மெத்தட் எது வேணாலும் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் 2 or 3 line intersect, that is lines intersect one point or more than one point, one point more than one point intersect ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட் லைனு அண்டு செகண்ட் லைன் இன்டர்செக்ட் ஒன்லி ஒன் பாயிண்ட், இந்த ஒரே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனாக ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் சேம். இது கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா 2 லைனும் சேமாகவே வரும், ஒன் மேலே ஒன் வரும். இப்போ நிறைய பாயிண்ட் எழுதலாம். இங்கே ஒரு பாயிண்ட், நிறைய பாயிண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இதுக்கு மேலே எழுத முடியும். அப்போ நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி வரது எல்லாமே கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ அவள் அசியூம் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 அன்னோன்ஸ் இருந்தால் 2 ஈக்குவேஷன் கம்பல்சரி இருக்கணும். இங்கே எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது, 2 அன்னோன்ஸ். பட் ஈக்குவேஷன் 2 கிடையாது, ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான். இப்போ ஒன் வேரியபிளை பெராமீட்டர் அசியூம் பண்ணணும். பெராமீட்டர் அப்படின்னா ரியல் நம்பரில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ண ஒயினுடைய ஆன்சர் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பேரல் லைனாக கிடைக்குங்க. 2 பேரல் லைனாக எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது, அந்த மாதிரியாக இருக்குது நோ சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம இப்போயும் +2 படித்ததுலையும் பார்த்தீங்கன்னா கிராமர் ரூலு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, காஸின் எல்லாமே நம்ம என்ன பண்ணால் யூனிக் சொல்யூஷனுக்கு மட்டும் தான் நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். சரிங்களா? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷனுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சம் பார்க்கல. பட் இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒரு சிஸ்டம் கன்சிஸ்டன்டாக என்ன மீனிங்க, இந்த கிவன் லைன் என்ன ஆகணும், இன்டர்செக்ட் ஆகணும். ஒன் பாயிண்ட்லேயோ மோர் தென் ஒன் பாயிண்ட்லேயோ இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட். அது சொல்யூஷன் யூனிக்காக இருக்கலாம், இன்ஃபினிட்லி மெனியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் இருக்குது. அதை ரேங்க் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இன் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் மாதிரியே கிவன் கன்சிடர் 3 linear equation. ஸோ கொஸ்டினில் இருக்கிற 3 linear equation கன்சிடர் பண்ணிக்க. அந்த ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as ax = b. ஹியர் ஏங்கிறது என்ன வருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அன்னவுன்ஸ் x, y, z இருக்குங்களா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் மேட்ரிக்ஸ் ஏவாக இருக்கும். அன்னவுன்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு X அண்ட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு B. The augment matrix is A bar B, that is A, B. ஏற்கனவே சொல்லியிருக்கு, பார் அப்படிங்கிறது உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை போடாமே நீங்கள் எழுதலாம். ஸோ A bar B அப்படிங்கிறது ஏங்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா காஸின் எலிமினேஷன் மெத்தடில் அதே மாதிரியே தான். யூஸிங் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் we get this type, that is எக்லோன் ஃபார்ம் மாடலில் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இஸ் நான் ஜீரோ என்ட்ரி, செகண்ட் என்ன பண்ணுங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வரணும். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் காஸின் எலிமினேஷன் மெத்தட் போட்டிங்களா, அது மாதிரியே வரும். அதுக்கு மேலே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள்.
இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் மெத்தட் தானே, இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டு பிரச்சனை இல்லைங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இங்கே அப்படி இல்லைங்க, இங்கே ரேங்க் வச்சு சொல்லணும். ரேங்க் நம்மளுக்கு தெரியுங்க இல்லைங்களா. ஸோ ரேங்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரேங்க் ஆஃப் ஏனா ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ கமா பி. ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும் பார்க்கணுங்க. ஏ அப்படின்னா ஃபஸ்ட் இந்த காலத்தை நம்ம கைட் பண்ணிங்க, தட் இஸ் கைட் பண்ணிட்டு ரிமைனிங் 3 காலம் இருக்குங்களா, தட் இஸ் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், இதில் மட்டும் பார்த்து ரேங்க் சொல்லணும். லாஸ்ட்டு காலத்தை கைட் பண்ணிக்கங்க ஒரு ஃபிங்கர் வச்சு. ஸோ ரிமைனிங் 3 காலத்தில் வச்சு ரேங்க் சொல்லணும். ரிமைனிங் 3 காலம் வச்சுன்னா ரேங்க் என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்குங்களா. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி. ஏ கமா பின்னா 4 ரோவையுமே 4 காலத்தையுமே பார்க்கணும். 4 காலம் லாஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லாக இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே பார்க்கணும். ஃபுல்லாகவே பார்க்கல ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேங்க் எப்படி ஃபைன் பண்ணணும்னு செகண்ட் எஸ்சிலே பார்த்துருப்போம். ஸோ நம்ம சம் போடையில் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ ரேங்க் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. என்கிறது அன்னவுன்ஸ். அன்னவுன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அன்னவுன் வேரியபிள் எக்ஸ் கமா ஒய் கமா இஜட். மேக்ஸிமம் 3 அன்னவுன்ஸாக இருக்கும். சம் கொஸ்டினில் 2 அன்னவுன்ஸ் எக்ஸ் ஒய் மட்டும் கொடுத்துருப்பான். ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருந்தது. ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ். எல்லாமே ஈக்குவலாக வந்ததுன்னா த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். ரேங்க் ஈக்குவலாக வந்ததுனாவே கன்சிஸ்டன்ட். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும். ஸோ இந்த கொஸ்டினில் 3 அன்னவுன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரேங்க் 3 ஏவும் ஏ கமா பி 3ன்னு கிடைச்சாலும் கன்சிஸ்டன்ட் தான், 2ன்னு கிடைச்சாலும் கன்சிஸ்டன்ட் தான், 1 கிடைச்சாலும் கன்சிஸ்டன்ட் தான். 0 கிடைக்காது. நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். 0 எப்போ கிடைக்கும், 0 மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வருமா. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன வரணுங்க, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் சேமாக இருக்கணும். ஸோ சேமாக இருக்குது, பட் வந்து என்னக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அன்னவுன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன். அன்னவுன்ஸோட லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் என்ன மீனிங்க, ரேங்க் ஆஃப் ஏவும் 3, ஏ கமா பியும் 3, அன்னவுன்ஸும் 3. ஸோ பட் ஆனால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எப்போ இருக்குங்க, ரேங்க் ஆஃப் ஏ 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 1 ஆர் 2. இது 1 ஆர் 2 ரெண்டும் சேமாக இருக்கும். இங்கே 1னா இங்கேயும் 1 தான், 2னா 2. பட் அன்னவுன்ஸ் 3யோட லெஸ்ஸாக இருக்குது. அப்படி வரையில் உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் செகண்ட் மாடல் கொஸ்டினில் வரும். சப்போஸ் ரேங்க் ஏவும் பியும் நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா இன்கன்சிஸ்டன்ட், உங்களுக்கு என்ன வராது, இன்டர்செக்டே ஆகாது, பேர் லைனாக போயிட்டுருக்கும். ஸோ டஸ் நாட் இன்டர்செக்ட் என்ன வரும், சொல்யூஷன் உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 டைப்பில் ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருந்தோம். இது சம் வச்சு சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். Exercise 1.6 Test for consistency and if possible solve the following system equation rank method. இது கன்சிஸ்டன்சியான்னு செக் பண்ணணும். கன்சிஸ்டன்சினா என்ன மீனிங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் ஆர் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். தட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் வரும் ஆர் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரும். இன்கன்சிஸ்டன்ட் தானே வரும், நோ சொல்யூஷன். இஃப் சப்போஸ் கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா சால்வ் பை ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் எஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்கிற டைப்பில் எழுதிடுவீங்க. ஏங்கிறதுங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸா 1 2 4. அப்போ 1 2 4. ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குங்க, -1 and 1 -1 -1 1 -1 அண்ட் இஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 4 1 2 4 1. கேப்லேஸுங்கிறது அன்னவுன்ஸ், கேப்ஸில் எக்ஸ் ஒய் இஜெட்டு. கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2 7 4ங்கிறது ஏஎக்ஸ் ஈக்குவல் பி. இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி ஏங்க சொன்னேன், இது ஏ கமா பின்னு போட்டுக்கங்க. ஏ கமா பின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு 3 அப்படி ரைட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே பார் போட்டாலும் கரெக்டு தான், போராட்டியும் கரெக்டு தான். இது 2 7 4, அப்போ பி எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம், இந்த மெட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குது, ஈக்குவல் சிம்பிள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. இதேமாதிரி இந்த ஈக்குவல் கரில் கிவ்ஸ் யூஸ் பண்ணிங்க, ஏரோ மார்க் யூஸ் பண்ணுங்கள், சேஞ்சஸ் இதெல்லாமே கரெக்டாக மாற்றிடுங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ரெக்கரண்ட் ஃபார்முக்கு ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம 0 என்ட்ரியாக இருக்குங்களா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேஸையும் 0 பண்ணணும். ஸோ அதை இங்கே போட்டிருப்போம். அந்த 2 பிளேஸும் 0 பண்ண R2 gives R2 minus 2R1 கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிடுங்க. R3 gives R3 minus 4R1. இது ஆல்ரெடி செகண்ட் எக்ஸைஸில் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் எக்ஸைஸ் ஃபெமிலியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேக்லார் கூட எக்ஸைஸ்லாம் கரெக்டாக வரும். அதே மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி போடுங்க. ரஃப் ஒர்க் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் 0 பண்ண இந்த பிளேஸ் பண்ணணும். அப்போ R2 gives R3 minus R2 ரெண்டையும் சப்ரேட் பண்ண உங்களுக்கு என்ன ஆயிருங்க, 0 ஆயிரும். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரேங்க் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும் தான் ரேங்க் ஆஃப் ஏ. அப்போ லாஸ்ட்டு காலத்தை கைட் பண்ணிடுங்க, இது பார்க்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் ரேங்க் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ், அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயும் நான்-0 என்ட்ரி இருக்குது, செகண்ட்லேயும் நான்-0 என்ட்ரி 3 இருக்குது, தேர்ட்லேயும் நான்-0 என்ட்ரி இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோங்க வரும், 3 வரும். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஏ கமா பி இப்போ பார்க்கையில் ஃபஸ்ட்டு ரோலையும் நான்-0 என்ட்ரி, செகண்ட்லேயும் நான்-0 என்ட்ரி, தேர்ட்லேயும் நான்-0 என்ட்ரி இருக்குது.
சரிங்களா. அப்போ இருக்கிறனால உங்களுக்கு என்ன வரும்னா இதுவும் ரேங்க் 3 தான். நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸும் 3 தான். அப்போ எல்லாமே ஈக்குவலு. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் n ஈக்குவல் டு 3. எல்லாமே ஈக்குவலாக the system is consistent and unique solution. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3y ஈக்குவல் டு 3 மைனஸ் 7z ஈக்குவல் டு 7. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்களா இதில் காஸ் எலிமினேஷனில் த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் ஏஸ் சொல்லி எழுதியிருப்போம். இதை வந்து மேட்ரிக்ஸ்னு மாதிரி என்ன பண்ணுங்க ஈக்குவேஷனுக்கு மாற்றணும். மாதிரி என்ன பண்ணுங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2 ஃபஸ்ட்டு லைனு. அதே மாதிரி செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் டைம் இல்லை. அப்போ ஒய் பார்த்தீங்கன்னா 3y ஈக்குவல் டு இஜட் டைம் கிடையாது 3ன்னு கிடைக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைனஸ் 7z ஈக்குவல் டு மைனஸ் 7. ஸோ இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இஜட்னுடைய வேல்யூ 1 அண்டு ஒய்னுடைய வேல்யூ 1 கிடைக்கும். போத்தையும் கொண்டு போய் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒய் இஜட் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஆன்சர் வெரிஃபை பண்ண ஏற்கனவே தெரியும். கிவன் கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் எப்போ இருக்குன்ட்டு. மேட்ரிக்ஸ் ஏ அண்டு எக்ஸ் அன்னோன்ஸு பி ஓகே. ஏ கமா பி ரைட் பண்ணிவிடுங்க இன் மேட்ரிக்ஸில். ஸோ விச் இஸ் ஈக்குவலன்ட் யூஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி காலம் ஆப்ரேஷன் சுட் நாட் பி அப்டேட். காலம் சிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி இங்கே எதுவுமே மாற்றாதீங்க. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வேரியபிளாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஆன்சர் நீங்கள் எழுதி தப்பாக எழுதிடுவீங்க. ஸோ அதனால் எப்பயுமே என்ன பண்ணுங்கள் ரோ ஆப்ரேஷன் மட்டும் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணி போடையில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் ரோவில் மட்டும் பார்க்குறேன். காலம் பார்த்துறாதீங்க. ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குன்னா 2 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவலன்ட் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி போடுங்க. இதே மாதிரியே ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சர் வந்து நிற்குமா. ஸோ இப்போ ரேங்க் ஃபைன் பண்ணணும். ரேங்க் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க லாஸ்ட்டு காலத்தை ஒமிட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு காலத்தை ஒமிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஏ. ஸோ இப்போ ரேங்க் ஏ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோங்க 2 இருக்கா. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இப்போ லாஸ்ட்டு காலம் சேர்த்து பார்க்கணும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ என்ட்ரி, செகண்ட்லேயும் இருக்குது, தேர்டில் பார்த்தீங்கன்னா 0 என்ட்ரி. அப்போ அதுவும் ரேங்க் 2 தான். அப்போ ஏ கமா பிக்கு ரேங்க் 2 தான், ஏக்கு 2 தான். அன்னவுன்ஸ் பட் எப்படி இருக்குங்க 3 இருக்கா. அப்போ நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் 3 லெஸ்ஸனாக இருக்கா. அப்போ என்னன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன் இருக்கும். அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். த சேம் செகண்ட் 10y minus 5z equal to minus 1. 10y minus 5z equal minus 1. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸும் கிவன் ஈக்குவேஷன் சேமாக இருக்கணும். தட் இஸ் 3 அன்னவுன்ஸ் இருந்தால் 3 ஈக்குவேஷன் இருந்தால் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். 2 அன்னவுன்ஸ் இருந்தால் 2 ஈக்குவேஷன் இருக்கணும். பட் இங்கே எத்தனை அன்னவுன்ஸ் இருக்குது 3 அன்னவுன்ஸ் XYZ இருக்குங்களா. பட் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குங்க 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோன்னா எஸ்ஓ டிஓ ஆர்ஓ எது வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். லெட் இசட் ஈக்குவல் டு டின்னு அசியூம் பண்ணிக்கலாம். லெட் இசட் ஈக்குவல் டு டி, டி பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னா ரியல் நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சம் போடலாம் பாருங்கள். இஜட் ஈக்குவல் டு டி, இஜட்டுக்கு பதில் டீன்னு அசியூம் பண்ணிவிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் கிடச்சிடும். இஜட்டுக்கு பதில் டீன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இஜட்னுடைய வேல்யூ டீன்னு தெரியும், ஒய்னுடைய வேல்யூ நம்மளுக்கு 5t மைனஸ் 1/10 தெரியும். இது ரெண்டையும் கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸினுடைய வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் அண்டு ஒய் அண்டு இஜட். டி பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர், ரியல் நம்பரில் வரும். ஏன்னா டிக்கு 1ன்னு போட்டால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், டிக்கு 2ன்னு போட்டால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், டிக்கு 3ன்னு போட்டால் ஒரு ஆன்சர், 4ன்னு போட்டால் ஒரு ஆன்சர், டிக்கு 10. தட் இஸ் இன்ஃபினிட்டி. டீனுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ண உங்களுக்கு XYZ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வரும். தட் இஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ தேர்டு கொஸ்டின் பாருங்கள். தேர்டு கொஸ்டின் ஒரு கிவன் கொஸ்டின் இருக்குது. நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்கிற டைப்பில் ரைட் பண்ணிவிட்டு ஏ கமா பி எப்பயும் போல் எழுதிடுங்க. ஏற்கனவே சொன்னோம் இதெல்லாம் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணிவிடுங்க. கிவ்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்குங்க. நோட்டில் காய் பண்ணால் கேப்பில் காய் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி 1 வேணும். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எக்லான் ஃபார்ம் டைப்பில் கொண்டு வரணும். இதுக்கு எல்லாமே ஆல்ரெடி நம்ம செகண்ட் டைசிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ரோ எக்லான் டைப் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி காசின் எலிமினேஷன் மெத்தட்லையும் போட்டிருப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுருவீங்க. இப்போ பார்க்கணும் லாஸ்ட்டு காலத்தை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும் ரேங்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 காலம் ரேங்க் பார்க்கையில் ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குங்க 2 வரும். ஏன்னா தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 இருக்குங்களா. ஃபஸ்ட்டு 0 நான் 0 இருக்குது, செகண்டே நான் 0 என்ட்ரி இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இப்போ ஃபுல்லாக பார்க்கணும். ஃபஸ்ட்லேயும் நான் 0 என்ட்ரி இருக்குங்களா, செகண்ட் ரோலையும் இருக்குது, தேர்ட் ரோலையும் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் ஏ கமா பி ஈக்குவல் டு 3.
அப்போ 2 ரேங்க் உங்களுக்கு என்ன இருக்குங்க, நாட் ஈக்குவல் இருக்குது, அந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 3 மாடலையும் சம் போட்டிருக்கு, கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சம் உங்களுக்கு ஒவ்வொரு சம்முமே யூனிக் சொல்யூஷனாக வரும், அதே மாதிரி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸாக இருக்கும், அதே மாதிரி நோ சொல்யூஷனும் வரலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே யூனிக் சொல்யூஷன் பார்த்து தான் ப்ரீவியஸ் எக்ஸஸ் எல்லாமே ஒவ்வொரு மாடல்லையும் போட்டோம். கிராமர் ரூலு, காசியன் எலிமினேஷரு, மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் இது எல்லாமே யூனிக் சொல்யூஷன் பற்றி நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த எக்ஸஸில் பார்த்தோன்னா ஒரு சிஸ்டத்தில் சொல்யூஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆர் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷனை இதில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். கொஸ்டினில் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டாவே நீங்கள் இப்படி தான் போடணும். ஸோ சால்வ் கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா எந்த மெத்தட் ஈஸியாக இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 லீனியர் ஈக்குவேஷன் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்க, ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் A, B எழுதுவீங்க. ஏங்கிறது என்னதுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X, Y, Z, Bங்கிறது கான்ஸ்டன்ட். ரைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்னால் கான்ஸ்டன்டால் டிவைட் பண்ணிக்கலாம், பட் என்ன பண்ண முடியாது, அடிஷன் சப்ரேஷன் பண்ண முடியாது. சிம்பிளை பண்ணப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் வந்து நிற்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துங்க, இது வரைக்கும் நீங்களே போடுங்க, ஏன்னா இது வரைக்கும் நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்லையும் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1.65 இதுக்கு பிஃபோர் எக்ஸசைஸ் இந்த மாதிரி டைப் தான் போட்டிருப்போம், அதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி போட்டுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் A, B லாஸ்ட்டு காலம் ஒமிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவா, அப்போ ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குங்க, 1 இருக்குது. A, B எவ்வளோ இருக்கும், 1 இருக்கும். பட் அன்னோன்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்கா. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் ரேங்க் ஆஃப் A, B ஈக்குவல் 1, பட் லெஸ் தென் 3, 3யோட லெஸ் தான் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் தான். ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் as இந்த மாதிரி எழுதிக்கலாம். எப்படின்னா 2x - y + z ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 அன்னோன்ஸ் இருந்தால் 3 ஈக்குவேஷன் வேணும். பட் இங்கே எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது, 1 ஈக்குவேஷன். அப்போ 2 வேரியபிள் நீங்கள் அசியூம் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, 3 அன்னோன்ஸ் இருந்தால் 3 ஈக்குவேஷன் வேணும். சப்போஸ் 2 ஈக்குவேஷன் மட்டும் இருந்தால் ஒரு வேரியபிளை நீங்கள் டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 1 ஈக்குவேஷன் தான் இருக்குது அப்படின்னா 2 வேரியபிளை நீங்கள் அசியூம் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு என்னென்னா 3 அன்னோன்ஸ் இருக்குது, பட் 1 ஈக்குவேஷன் தான் இருக்குது, அப்போ 2 இல்லை. அதனால் அந்த 2க்கு என்ன பண்ணாங்கன்னா பேராமீட்டர் அசியூம் பண்ணிவிடு. S, Z ஈக்குவல் டு டீன்னு வச்சுருக்கு. let y equal to s and z equal to t. சரி, y equal to s and z equal to t, s, t belongs to r ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனில் y க்கு பதில் எஸ்ஸும் z க்கு பதில் டீன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வேல்யூ ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும் ஆன்சர். ஸோ சம்டைம்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம எந்த 2 வேரியபிளும் வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா x equal to s, y equal to t இப்படி கூட நீங்கள் அசியூம் பண்ணி போடலாம். எக்ஸுக்கு பதில் எஸ்ஸும் ஒய்க்கு பதில் டீன்னு அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல்ஸ் என்ன கிடைக்குங்க, z equal to 2 எக்ஸுக்கு பதில் எஸ் போட்டோன்னா எக்ஸுக்கு பதில் எஸ் போட்டால் -2s ப்ளஸ் டீன்னு கிடைக்கும். ஸோ ஃபார்மேட் மாறும், ஃபார்மேட் எல்லாமே XYZ ஃபார்மேட்டுக்குள்ளே மாறும், பட் ஆன்சர் சேம் தான். ஸோ நீங்கள் X, Y, Zக்கு நீங்கள் எந்த வேரியபிளுக்கு எடுத்தீங்களோ அது மாதிரி ஆன்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ST இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் வரும். சப்போஸ் நீங்கள் XYக்கு எடுத்தால் Zக்கு வேறு மாதிரி கிடைக்கும். எப்படி போட்டாலும் ஆன்சர் சேம் தான். பட் 2 ஈக்குவேஷன்னா 1 வேரியபிளுக்கு அசியூம் பண்ணணும். 3 ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அசியூம் பண்ணதை விட 1 ஈக்குவேஷன் வரையில் 2 வேரியபிளுக்கு அசியூம் பண்ணி போடணும். அது மட்டும் கேப்டா ஞாபகம் வச்சு போட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k which of the equation kx - 2y + z equal 1, x - 2ky + z equal to -2, x - 2y + kz equal 1 have no solution, unique solution, infinitely many solutions. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. அப்புறம் கேக்கு எந்த வேல்யூ அசியூம் பண்ணால் உங்களுக்கு நோ சொல்யூஷன் கிடைக்கும், எப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், வென்னவர் உங்களுக்கு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ வழக்கம் போல தான் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸ் ஏ எழுதிடுங்க, கேபிட்டல் எக்ஸ் பி ரைட் பண்ணிவிட்டு AX ஈக்குவல் டு பிங்கிற டைப்பில் A, B அப்படிங்கிறது ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் சேஞ்ச் பண்ணலாம், தேர்ட் ஈக்குவேஷனையும் சேஞ்ச் பண்ணி போட முடியும். ஸோ மேக்ஸிமம் செகண்ட் ஈக்குவேஷனோட நம்ம தேர்டு சேஞ்ச் பண்ணால் பேக்கில் வரக்கூடிய ஸ்டெப்புக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த கொஸ்டின் படி வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். இந்த கே டயக்னலாக வருதுங்க இல்லையா, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி டயக்னலாக வர மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி பாருங்கள். நம்ம இப்படி கிராஸ் ஜிக்ஸாக்காக போச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பின்னாடி அடுத்த ஸ்டெப்பு கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடுறதுக்கு இந்த ஆஃப் த வே தட் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்டையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், மெயின் டயக்னலாக வர மாதிரி இருக்கிற அந்த கே பார்த்தீங்கன்னா சப் டயக்னலுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். மெயின் டயக்னலில் வரக்கூடிய இந்த கே வேல்யூ பார்த்தீங்கன்னா R1 இன்டர்சேஞ்ச் R3 யூஸ் பண்ணிங்கன்னா சப் டயக்னலில் சேஞ்ச் ஆகிற மாதிரி வரும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
பாருங்கள் R1 இன்டர்சேஞ்ச் R3 இந்த கேனோட வேல்யூ சப்டைகல் வர மாதிரி தெரியும். சரி செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு போட்டிங்கன்னா மாறி வரும், ஜிக்ஸாக் வரும். அது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பேக்கில் பார்க்குறது. ஸோ அப்போ பார்த்துங்க, இதுக்கு மேலே மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 0 பண்ணுங்களா, இங்கே 0 பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோல சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். R2 gives which is equal to இதே மாதிரி சிம்பிளாக இங்கே gives யூஸ் பண்ணி போட்டுக்குங்க. ஏற்கனவே சொன்னதான் பிஃபோர்லேயே அது பார்த்துருங்க. ஸோ R2 gives R2 minus R1 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் 0வாக மாறிடும். அதே மாதிரியே R3 gives R3 minus இங்கே K இருந்தால் தான் K minus K 0 இருக்கும். அப்போ K R1 2 இருந்தால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, 3 இருந்தால் 3, அப்போ K இருக்கணும், K-வால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. R3 gives R3 minus K R1 யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பிளேஸை 0 பண்ணணும். இந்த பிளேஸை நம்ம என்ன பண்ண 0 பண்ணணும். அதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்போ போத்தையுமே ஆட் பண்ணாலே 0 ஆயிரும். R2வையும் R3 ஆட் பண்ணவே 0. பார்த்தீங்கன்னா 2K + 2K கேன்சல் ஆயிரும், +2 - 2 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ R2 gives R2 + R3 ரெண்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் தான். ஃபஸ்ட்டு ரோட எந்த சேஞ்சும் பண்ணல, செகண்ட் எதுவும் சேஞ்ச். இந்த தேர்டில் இது குவாட்ராட்டிக்காக இருக்குது. குவாட்ராட்டிக்காக இருக்கிறது நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கு. இந்த மாதிரி மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் -2, சம் பண்ணால் -1 அந்த மாதிரி மாற்றி எழுதணும். மாற்றி எழுதிட்டு உங்களுக்கு என்ன பண்ண பேட்டர் கண்டுபிடிக்கணும். 2 + K × 1 - Kன்னு கிடைக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் மாற்றியும் போடலாம், இப்படி போட்டாலும் கிடைக்கும். 1 - K தட் இஸ் இதில் மைனஸை காமன் அவுட்டர் எடுத்துகிட்டு K - 1 -2 - K எப்படியான எழுதலாம். உங்களுக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சு போட்டேன் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் மைனஸை காமனாக எடுத்துருக்கு. மைனஸை காமனாக எடுத்து இந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் இந்த ஸ்டெப் மட்டும் பாருங்கள். இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் -2 வரணும், சம் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா -1. அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா -2 × 1 கிடைக்கும். அப்போ K - 2 × K - 1 கிடைக்கும். தட் இஸ் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மைனஸை காமன் எடுத்துருங்க. குவாட்ராட்டில் AX² + BS + C உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இங்கே பாருங்கள். மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா K² + K - 2ன்னு கிடைக்கும். K² + K - 2. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருங்க. ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மல்டிபிள் பண்ணால் -2, சம் பண்ணால் -1 கண்டுபிடிக்கல. நம்ம 10th போட்டிருப்போம். -2 × 1 சால் -2. அப்போ K - 2 × K - 1 கிடைக்கும். தட் இஸ் மைனஸ் ஆஃப் நீங்கள் ட்ரை பண்ணல K - 2 × K - 1ன்ட்டு வரும். ஸோ இப்படியே நீங்கள் வச்சும் போடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதிலிருந்து மைனஸை காமனாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். சார் நல்லா பாருங்கள், மாடியும் இந்த இதை தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல மைனஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வருங்க K² + K - 2ன்னு கிடைக்கும். K² + K - 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை மட்டும் சால்வ் பண்ணிடுங்க. ப்ராக்கெட்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணால் -2 வரும், சம் பண்ணால் +1 கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 × -1 கிடைக்கும். 2 × -1 2 - 1 பார்த்தீங்கன்னா 1 கிடைச்சிரும். இது அப்படியே மாற்றி எழுதியில் -K + 2 × K - 1ன்னு வரும். K + 2 × K - 1. நீங்கள் அப்படியே இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி போடலாம். இங்கே இருக்கிறீங்களா, இந்த ஸ்டெப்புக்கு அதே மாதிரியே யூஸ் பண்ணி போடலாம். இங்கே புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த மெட்டீரியலை அந்த மைனஸை காமனாக எடுத்துருக்கு. மைனஸை காமன் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 1 - K அப்போ மைனஸ் × மைனஸ் +ன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கு. நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், சப்போஸ் மைனஸ் அவுட்டர் லிஸ்ட்டு கூட இந்த இடத்துல இந்த மைனஸ் அவுட்டர் லிஸ்ட்டு கூட இங்கே 1 - Kன்னு வச்சு போட்டால் சரி, K - 1 வச்சு போட்டிங்கனாலும் கரெக்டாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம எக்குவலன்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 3 கேஸுமே டிஸ்கஸ் பண்ணணும். நம்மளுக்கு லாஸ்ட் ரோ தான் இம்பார்ட்டண்டான ரோ. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே 0 வந்துன்னா என்ன வருங்க இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக வந்துடும். கரெக்டுங்களா? லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஏன்னா ரேங்க் ரெண்டுமே லெஸ் ஆயிரும் இல்லைங்களா, அப்படி போடலாம். சப்போஸ் இது 0வாக இருக்குது, இங்கே ≠0 வருது, சம் ஆன்சர் கிடைக்கிதுன்னா அது யூனிக் சொல்யூஷனாக நோ சொல்யூஷனுங்களா? நோ சொல்யூஷன் தான் வரும். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு காலத்தை கைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நோ சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ண எக்ஸாம்பிள் போட்டே தெரியும் உங்களுக்கு, சம் வேலை கூட கீழே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளேஸ் ≠0வாக இருந்தாலே போதும். இது 0வாக இருக்கலாம், 0 இல்லாமல் இருக்கலாம். மறுபடியும் பாருங்கள், இது ≠0, இது எனி வேல்யூ, இது எது வேணாலும் இருக்கலாம், 0வாக இருக்கலாம், ≠0. இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் ≠0வாக இருந்தாலே யூனிக் சொல்யூஷன் தான் வரும். ஃபஸ்ட்டு பிளேஸ் ≠0வாக இருந்தாலே யூனிக் சொல்யூஷன். இது எது வேணாலும் வரலாம் இந்த இடத்துல. சப்போஸ் போத்துமே =0வாக இருந்ததுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். போத்துமே 0வாக இருந்ததுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஃபஸ்ட்டு 0வாக இருந்து
செகண்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வரையில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்து செகண்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரையில் உங்களுக்கு நோ சொல்யூஷன். தட் இஸ் ஆன்சர். கேக்கு எந்த வேல்யூ போட்டிங்கன்னா இது வரும்னு பார்க்கணுங்க. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன் எப்போ வரும்னு கேட்டிருக்கு. நோ சொல்யூஷன் என்ன மீனிங்கு, இது ஜீரோவாக வேணும், இது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வேணும். அப்போ என்ன பண்ணலாம், கேக்கு -2 போட்டிங்கன்னா இது ஜீரோ ஆயிரும். அப்போ கே நாட் ஈக்குவல் டு -2 அண்டு கே ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? கே நாட் ஈக்குவல் டு -2 அண்டு கே ஈக்குவல் 1. அதாவது கே ஈக்குவல் 1 மட்டும் போட்டாலே போதும். கேக்கு அதில் 1 போட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுனா இந்த டைமும் 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். பட் இது என்ன இருக்குங்க, நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குமா? ஸோ கேக்கு அதில் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 1 -2 1 1 0 0 0 3 கிடைக்கும். அதே மாதிரி 0 0 0 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -3ன்னு கிடச்சிரும். ஸோ இதுவே எக்ரோன் ஃபார்ம் இங்கே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம இந்த இடத்துல போய் மடியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இங்கே முடிஞ்சிருச்சு எக்ரோன் ஃபார்மு. ஸோ இப்போ இதில் அதில் கேக் வேல்யூ மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும். இதுக்கு மேலே எக்ரோன் ஃபார்ம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோன்னு பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு காலத்தை கைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கணும். இதில் பார்க்கல லாஸ்ட்டு காலத்தை கைட் பண்ணிட்டீங்கன்னா 1 கிடைக்கும். ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எவ்வளோ கிடைக்குதுங்க, 3 கிடைக்கிது. போத்துமே ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக நாட் ஈக்குவலு. அப்போ நாட் ஈக்குவலாக வர்றதுனால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நாட் ஈக்குவல் வரணும் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, இன்ஃபினிட்லி சரி நாட் ஈக்குவல் இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ செகண்ட் கேஸ் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டால் நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் வேணும். யூனிக் சொல்யூஷன் என்ன மீனிங்க, இது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாலே போதும். இது வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாலே போதும். அப்போ இது எப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருங்க, கேக்கு 1 போட்டிங்கன்னா 0 கிடச்சிரும், -2. அப்போ கே நாட் ஈக்குவல் டு 1 கே நாட் ஈக்குவல் டு -2. கேக்கு 1ஐயும் -2ங்கிற நம்பரை தவிர மீதி எது போட்டாலும் உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். இதில் 1ம் -2 போட்டால் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ இது தவிர நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் மெயின் கண்டிஷன். இது நீங்கள் எழுதினாலே மார்க். கே நாட் ஈக்குவல் 1 அண்டு கே நாட் ஈக்குவல் -2 இப்படி போட்டிங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ஏ கமா பி எல்லாமே 3 தான் கிடைக்கும். அப்போ என்ன வருங்க, அன்னோன் யூனிக் சொல்யூஷனாக சரி யூனிக் சொல்யூஷன் கிடச்சிரும். அடுத்து தேர்டு ஒன், கேக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ரெண்டு பிளேஸுமே உங்களுக்கு 0 வந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரேங்க் <3 கிடைக்குமா? அப்போ ரெண்டு பிளேஸுமே 0 ரெண்டு காமன் பாருங்கள். கேக்கு பதில் -2 போட்டாலே போதும். கே ஈக்குவல் டு -2 அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வரும்னா ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எல்லாமே 2ன்னு கிடச்சிரும். பட் என்ன வரும், என்னோட 3 வரால இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் எக்ஸசைஸ். The values of lambda and nu the system of linear equation. இந்த linear equation உடைய lambda nu கண்டுபிடிக்கும். இதே ப்ரீவியஸ் எஸ் போட்ட மாதிரியே தான் a கேபிட்டல் x b எழுதிடுங்க. பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் தேர்ட் ஈக்குவேஷன் lambda nu இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி போடணும். இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதிடுங்க. ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் which is equivalent to r2 gives r2 minus இது யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிடச்சிடும். சம்டைம்ஸ் நீங்கள் வேறு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா எங்களுக்கு லேம்டா மைனஸ் நியூக்கு 9 வேறு ஏதாவது கிடைக்கலாம். ஓகேங்களா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு எப்படி போட்டாலும் இந்த மாதிரி தான் நிற்குங்க. ட்ரை பண்ணி இது வரைக்கும் நம்ம காஸின் எலிமினேஷன் மெத்தட் மாதிரி போட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் என்ன மீனிங்க, ரேங்க் 2 நாட் ஈக்குவல் வரும். இது 0வாக இருக்கணும், இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். கரெக்டுங்களா? இங்கே சம் ஆன்சர் கிடைக்கணும். நாட் ஈக்குவல் டு 0னா 0 தவிர எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் அதான் உங்களுக்கு லாஸ்ட்டு காலத்தை கைட் பண்ணி பார்க்கையில் ரேங்க் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு 2வாக இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து 3ஆக வருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது 0ங்கிற ஆன்சரையும் இது நாட் ஈக்குவல் டு 0ங்கிற ஆன்சரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது எப்போ 0 ஆகுங்க, லேம்டாக்கு 5 போட்டால் 0 ஆகும். அப்போ லேம்டா நியூ நாட் ஈக்குவல் டு 9ஆக இருக்கணும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு 5 நியூ நாட் ஈக்குவல் டு 9, தட் இஸ் நியூ நாட் ஈக்குவல் டு 9ஆக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருங்க, ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். இந்த இடத்துல எழுதலை, நியூ நாட் ஈக்குவல் டு 9. ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 3 கிடைக்குது, சாரி 2 கிடைக்கும். ரேங்க் ஆஃப் ஏ கமா பி பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவலாக வரணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தி சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் என்ன மீனிங்க, இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தாலே போதும். இது 0வாக இருந்தாலும் சரி, நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் சரி. அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்போ லேம்டா நாட் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும் இருந்தாலே போதும். நியூங்கிறது இந்த இடத்துல போகணும் அவசியம் இல்லை. லேம்டா நாட் ஈக்குவல் டு 5 நியூ பிலாங்ஸ் டு ஆர். ரியல் நம்பரில் எது வேணாலும் வரலாம். நியூ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா
உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த கண்டிஷன் கிடச்சிடும். லேம்டா நாட் ஈக்குவல் டு 5 தவிர மீதி எது போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சம் ஆன்சர் கிடைக்குமா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதி பாருங்கள், 2 3 5 9. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 3 5 9 கிடைக்கும். செகண்ட் ரோ என்ன இருக்குங்க, 0 -15 -45 -47. தேர்ட் ரோ பார்க்கையில் 0 0. அடுத்து என்ன வருங்க, தேர்ட் ரோ தான் நம்மளுக்கு ரேங்க் சொல்கிறது. லேம்டா நாட் ஈக்குவல் 5னா 5 தவிர எது போட்டாலும் சம் ஆன்சர் கிடைக்கும். 4 3 -2 இது வேணாலும் வரணும். நியூ இது 0வாக இருந்தாலும் சரி, சம் ஆன்சர் வந்தாலும் சரி, நம்ம இந்த காலத்தை கைட் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். கைட் பண்ணிவிட்டு பார்க்கையில் ரேங்க் ஆஃப் ஏ உங்களுக்கு என்ன வருங்க, 3ன்னு கிடச்சிரும். சப்போஸ் இது லாஸ்ட்டு ஒன்று 0வாக வந்தாலுமே, இது 0வாக இருந்தாலும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி 3 தான். நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி 3 தான். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்கள் எழுதுகிற கேப்டல் எழுதிங்க, நியூ பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதிங்க. இது ஒரு மிஸ்டேக் இருக்குது, நியூ பிலாங்ஸ் டு ஆர். தட் இஸ் ரியல் நம்பரில் எது வேணாலும் வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ நாட் ஈக்குவல் டு 9 மிஸ் ஆகிருக்கு, லேம்டா மட்டும் தான் போட்டிருக்கு. நியூ நாட் ஈக்குவல் டு 9 அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். The system is consistent and unique solution. ஸோ அடுத்து தேர்டு கேஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்லுங்கள், போத்துமே உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ லேம்டாவும் 5ஆக இருக்கணும், நியூவும் 9ஆக இருந்தால் மட்டும்தான் ரேங்க் ஆஃப் ஏவும் ஏ கமா பியும் 2 வரும். அப்போ லெஸ் தென் n என்ன வேணால் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே வேரியபிள் வரையில் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த 2 கொஸ்டின் லாஸ்ட் 2 கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேரியபிள் வரையில் நம்ம எக்ரோன் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லேம்டாக்கும் நியூக்கும் எந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் கிடைக்குன்னு கேட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 2 பிளேஸ் தான் உங்களுக்கு ரேங்க்கான இம்பார்ட்டண்டான பிளேஸ். போத்துமே 0 வரையில் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஃபஸ்ட்டு 0 வந்து செகண்டு நாட் ஈக்குவல் டு 0 வரையில் நோ சொல்யூஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனாவே உங்களுக்கு என்ன வரும், யூனிக் சொல்யூஷன். அது இது 0வாக இருக்கலாம், நாட் ஈக்குவல் டு 0 இஸ் ரியல் நம்பர், எது வேணாலும் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கு. இதை கரெக்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட இன்னைக்கு கிளாஸ் ஓவர்.